நீங்கள் ஒரு வருடத்திற்கு மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் நோவா ஐவிஎஃப். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேக்வேர்ட்ஸ் போய் நம்ம எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு படத்துக்கு ஃபுல்லாக நம்ம கம்போஸ் பண்ணுறோம், ஆர்ஆர் பண்ணுறோம் போது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இல்லை, இப்போ சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ண மாட்டேன். நைட்டு 8-9 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க மாட்டேன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பெரும்பாலான படங்கள் நீங்கள் நடுவில் சமீபமாக நிறைய பண்ணீங்க. அது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராட்சசனுடைய சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன். இல்லை, உண்மைதான். ஏன்னா என்னன்னா, தெலுங்கு படம் ஒர்க் பண்ணுறது ஒரு லக்ஸரி. தொடர்ந்து த்ரில்லர்ஸாக வரும். ஒரு போலீஸ் படம் பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு அப்படித்தாங்க ஆச்சு. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களை மீட் பண்ணதில்லை. ஸோ குரங்குபடல் பற்றி பேச போகிறோம். என்டையர் ஜேர்னி ஆஃப் குரங்குபடல், அதுக்கு உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் அது என்னன்றதெல்லாம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஜென்ரலான சில விஷயங்கள் இன்னைக்கு அந்த மாடர்ன் டேல, குறிப்பாக அந்த லாக்டவுனுக்குலாம் அப்புறம் இண்டஸ்ட்ரியெல்லாம் எல்லாமே மாறிடுச்சு, நிறைய எவால்வ் ஆயிடுச்சு. ஸோ மியூசிக் இண்டஸ்ட்ரி பற்றி பேச போகிறோம் சார். ஸோ ஃபர்ஸ்ட் குரங்குபடலேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் மீட்டிங் வித் டைரக்டர் கமலக்கண்ணன். ஸோ அவர் இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு விஷயம் சொன்னார், பிரம்மா சார் தான் அவரை அனுப்பிச்சு வச்சாரு அப்படின்ட்டு. ஸோ பேசலாம். கோவிட் முடிச்சு ஒர்க் ஸ்டார்ட் பண்ண அந்த டைமில், ஸோ ஏன்னா பிரம்மா வந்து எதுவுமே சொல்ல, அதாவது மதுபான கடை பார்த்தீங்களா, நிறைய இல்லைங்க, நல்ல நல்ல படம்னு கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னாங்க. அவங்க ஒரு படம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் பாருங்க அப்படின்னாரு. பிரம்மா ஸ்டைலே எப்போ படி வச்சு பேசுவார். ஓகேங்க நான் பார்க்குறேன், பட் என்ன விஷயம், நான் பண்ணுமா, இல்லை நீங்கள் ஜஸ்ட் பாருங்க அப்படின்னாரு. யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னா, இல்லை யாரும் பெருசாக இல்லை, காளி வெங்கட் சார் மட்டும், அவர் மட்டும் இருக்காங்க அப்படின்னாங்க. சரி ஓகேங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க நான் பண்ணுற மாதிரி இல்லை, நான் பண்ணணும்னு நினச்சி நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா நான் பிகாஸ் நான் அவங்க பட்ஜெட்டில் நான் ஃபிட் ஆக மாட்டேன், பட் அதனால் நான் பார்க்கல. இல்லை நீங்கள் சும்மா பாருங்கள், உங்களுக்கு எனக்கு வந்து அந்த படத்தில் உங்களோட சஜஷன் வேணும், க்ரியேட்டிவ் சஜஷன் வேணும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு தான் நான் படம் பார்த்தேன் ஃபஸ்ட்டு. அப்புறம் படம் பார்த்தோடனே அந்த டக்குன்னு ஒரு கனெக்ட் ஆயிடுச்சு, அந்த சைக்கிள்ங்கிற ஒரு விஷயம். அப்புறம் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் இப்போ எனக்கு புரிஞ்சிச்சு, நீங்கள் எதுக்கு அனுப்பிச்சிங்க, ஏன்னா அவருக்கு தெரியும் நான் எனக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் அதுக்கப்புறம் நான் ஹோல்ட் பண்ணிடுவேன்னு. ஸோ அப்புறம் இப்போ சொல்லுங்கள் நீங்கள், அப்புறம் நீங்கள் இதுக்காக தான் நான் அனுப்பிச்சேன் மியூசிக்குன்னு. சரி ஓகேங்க, எப்படியோ நம்ம பிளான் பண்ணி மடக்கிட்டீங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க நல்லா இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு. பட் இப்படி தான் நான் உள்ளே வந்தேன். ஏன்னா எந்த ஒரு எனக்கு டக்குன்னு அப்போது ஷாக்கிங்காக இங்கே எங்கள் ஆஃபீஸ் சைடில் நம்ம வலிமையெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், மேபி அடுத்தது பண்ணலாம் இன்னும் அந்த மாதிரி இருக்குது, இதுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன படம் அப்படிங்கிறது கேஷுவல் கான்வர்சேஷன். நம்ம அப்படியே போயிடல. நான் சொல்கிறேன், இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு ப்ராஜெக்ட் வரும்போதோ இல்லை அது கூட நம்ம பண்ணலைன்னா அப்புறம் நம்ம டைம் எப்படி ஒர்த் ஆக்க முடியும், அதனால் நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ப்ராஜெக்டில் வந்தேன். ஸோ அப்போ வந்து ரொம்ப குட்டி ப்ராஜெக்ட் வந்து சிவகார்த்திகேயன் அவரோட நேம் இல்லை. அப்புறம் இந்த எங்களுக்குலாம் ஆடியோ லேபிளாக நாங்கள் எப்படி சைன் பண்ண போகிறோன்னு தெரில. பட் ஒரு தைரியமாக அவங்க ஒரு தைரியமாக உள்ளே குதிச்சிருந்தாங்க. அதே மாதிரி நானும் அவங்களோட ஜாயின் பண்ணிட்டேன், லைனில் போய் நின்றுட்டு ஒன்று பண்ணேன். பட் எனக்கு ரொம்ப ஒரு பர்சனலி எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்துச்சு. இன்ஃபேக்ட் வலிமை பண்ணும்பொழுது அப்புறம் துணிவப்போ நாங்கள் இன்ஃபேக்ட் கரெக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அந்த சமயம் எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும்ல அவங்களுக்கு, எனக்கு ஏன்னா இவ்வளோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படிங்கும்பொழுது. பட் அப்பப்போ ரொம்ப டென்ஷன் ஆகும்போது டக்குன்னு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நான் இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு சீன் பண்ணுவேன். இந்த படத்தில் சின்ன ஒரு சீன் பண்ணுவேன், ஏன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும் குழந்தைங்க எப்படின்னு. ஏன்னா இவரும் எந்த ப்ரெஷரும் இவர் சொல்லும் பொழுதே நீங்கள் உள்ளே வந்ததே ப்ராஜெக்டில் வந்ததே ஒரு பெரிய மிரக்கல் தான். அதனால் நான் அவங்ககிட்ட இந்த டைமில் எனக்கு கொடுங்கலாம் நான் கேட்கவே மாட்டேன். ஸோ அதனால் அது எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஐ வாஸ் லைக், நம்ம டக்குன்னு ஒரு பிரேக் எடுத்து ஒரு டீ குடிக்கிற மாதிரி ரிலாக்ஸ்டாக இது பண்ணிவிட்டு திரும்ப போய். ஸோ அப்படி தான் ஒன்றா குரங்குபடல் நான் நடந்துச்சு. ஓகே, உங்கள் பேர் மாறினதுக்கு காரணமும் குரங்குபடல் தான். இந்த படத்துல இருந்து தான் ஜிப்ரான் வைபோதா அப்படின்ற பேரோட இதுக்கப்புறம் வரப்போகுது அப்படின்றது கேள்விப்பட்டோம். இதுக்கப்புறம் வரப்போதா இல்லை இந்த படத்துக்கான ஒரு கான்ட்ரிபியூஷனா ஒரு சிக்னேச்சரா இல்லை இனிமே அப்படியே இருக்கலாம் அப்படின்னா. ஏன்னா எனக்கு பிறந்ததுலேருந்து எனக்கு இருந்த பேர் வந்து விஜய். அது தெரியும் சார். இப்போ சமீபமா சர்வனம் சார் கொடுத்த இன்டர்வியூலுமே உங்களை அப்படிதான் அட்ரஸ் பண்ணி, அவருக்கு அது கேஷுவலி அப்படிதான் வரும். ஸோ அப்புறம் நான் இஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் லாஸ்ட் 3-4 இயர்ஸா லைக் மறுபடியும் ஹிந்துவிசம்
மறுபடியும் வந்துட்டீங்களா சார்? ஓகே ஸோ ரிவர்டட் பேக் அண்ட் ஓகே மறுபடியும் லீகலியும் எல்லாமே டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. ஸோ Okay. அப்படி இருக்கும்போது அண்ட் டக்குன்னு இந்த படம் வந்து எனக்கு பர்சனலி ஒரு கனெக்டும் இருந்துச்சு. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன். பரவாயில்ல. ஸோ அப்போது ஓகே அப்பா பேரும் சேர்த்து பிகாஸ் இந்த படமும் அது ஒரு இதாக இருந்துச்சு. ஸோ தென் சரி இதுலேருந்து ஒரு புது ஃபேஸாக இருக்கட்டும். ஓகே 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 சார். அப்பாவோட முழு பேர் என்ன சார்? அப்பா பேர் கணேஷ் பாலாஜி வைபோதன். ஓகே, வைபோதான்றது நமக்கு புதுசா இருந்தது, ஸோ அதனால கேட்குறேன். ஓ இல்லை அவரு பிகாஸ் அது அப்படின்னா அவேக்கனிங் அப்படின்னு ஒரு அர்த்தம் Okay, இருக்கு. okay. ஸோ கெரியர்லயும் மட்டும் இல்லாம பர்சனலையுமே குரங்குபடல் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன் சார். இல்லை அந்த ஒரு கனெக்ஷன் நமக்கு டக்குன்னு ஒன்று ஒரு ஒரு படம் சில நமக்கு பிடிச்சிரும்ல. ஓகே ஸோ அந்த மாதிரி தான் குரங்கு படல். அண்ட் இன்னொன்று வாகைசுடவா ஒரு ஒன்று மியூசிக்லி நான் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு ஒன்று பண்ணோம். குரங்கு படலையும் எனக்கு அந்த ஒரு என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சோமோ அது எல்லாமே பிடிச்சு பண்ண ஒரு ப்ராஜெக்ட். சரி இதுலேருந்து இருக்கட்டும் அப்படின்னு. ஓகே, இதுக்கப்புறம் நீங்க பண்ண போற எல்லா படமும் பண்ணி முடிச்ச படங்களுமே இப்படிதான்? இல்லை நான் அது ஆக்சுவலி நான் யோசிக்கல. இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு தெரியுது. இனிமேல் நான் போய் எல்லா படத்துக்கும் கிரெடிட்ஸ்லாம் சொல்லணும். ஓகே டன் சார். ஸோ 80s நடக்கிற கதைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ டிஜிட்டலி எந்த சவுண்டுமே இல்லை அப்படின்றதும் டைரக்டர் சொல்லியிருந்தாரு. ஸோ அது எவ்வளவு டாஸ்காக இருக்குது சார். இன்னைக்கு இருக்க சூழலில் எல்லாமே அடுத்தடுத்து எவல்யூஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பேக்வேர்ட்ஸ் போய் நம்ம எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரு படத்துக்கு ஃபுல்லாக நம்ம கம்போஸ் பண்ணுறோம், ஆர்ஆர் பண்ணுறோம் போது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது, எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இல்லை இப்போது என்னென்னா எலக்ட்ரானிக் சவுண்ட்ஸ் இல்லை. ஓகே, பட் ஆனால் லைவாக அந்த 80s சவுண்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி ஹெல்ப் பண்ணுச்சு. ஓகே ஸோ ஏன்னா இப்போ என்னென்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லா டெக்னாலஜி இருக்கும் பொழுதும் அது வந்து ஒரு மாஸ்டரி தான். நீங்கள் பைக் ஓட்டுற மாதிரியோ கார் ஓட்டுற மாதிரியோ அந்த லெவலுக்கு நீங்கள் போய் அடிபட்டு உதப்பட்டு மிஸ்டேக் பண்ணி நீங்கள் ரீச் ஆகும்போது இப்போது அவங்க பைக்கில் சில பேர் நின்றுட்டு ஓட்டுவாங்க ஒத்த காலில் அந்த ஸோ அந்தளவுக்கு ஒரு மாஸ்டரி கிடச்சிருச்சுன்னா அதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி தான் டெக்னாலஜி தான் ஆக்சுவலி இதுக்கும் குரங்கு பெடலுக்கும் ரொம்ப 80s சவுண்டு கொடுக்கறதுக்கு. ஒரு நார்மல் வயலின் ரெக்கார்ட் பண்ணாலும் அது 80ஸ்ல என்ன பிகாஸ் ராஜா சார் ரெக்கார்ட் பண்ணும்போது கொஞ்சம் பேனிங் அந்த டைப்பில் வச்சுருப்பாங்க, ஈக்யூவிங் இருக்கும். ஸோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ ஆக்சுவலி டெக்னாலஜியை நான் தேங்க் பண்ணோம். லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை 80s மாதிரி சவுண்ட் ஆனதுக்கு நான் டெக்னாலஜியை ஐ ஷுட் தேங்க். சூப்பர் சூப்பர் சார். ஆனால் இப்போ நீங்கள் நிறைய படங்கள் உங்களை பார்க்கும்போது பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் பெரும்பாலான படங்கள் நீங்கள் நடுவில் சமீபமாக நிறைய பண்ணீங்க. அது காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? ராட்சசனுடைய சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன். இல்லை உண்மைதான். ஏன்னா என்னன்னா அதுக்கப்புறம் இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு 7 படம் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அதில் பாதிக்கு மேலே வந்து எனக்கு படம் முடிஞ்சிட்டு நான் பார்த்துட்டு தான் நான் உள்ள வரேன். ஐ மீன் இப்போது குரங்கு பெடல் ஆகட்டும், அப்புறம் இன்னொரு சசி சார் படம் ஜெயஹேன்னு ஒரு படம். ஓகே, அப்புறம் ஆக்சுவலி நிறைய படம். ஸோ வந்து பார்த்துட்டு சார் இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போது சாங்கை கம்போஸ் பண்ணி ஷூட் பண்ணுற நீட் இல்லாதப்போ அவங்க ஷூட் பண்ணிட்டு வந்து அப்புறம் பண்ணிக்கலான்னு ரிவர்ஸ் ப்ராசஸ். ஏன்னா இது வந்து நான் எனக்கு ஒரு எம்எல் அவங்க வைக்கிற ஒரு பெரிய நம்பிக்கையாக பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் ஐ எம் ஹாப்பி. பட் அட் த சேம் டைம் திருமண நிக்கா இல்லைன்னா லவ் சாங்ஸ் பண்ணுறதுக்கான கொஞ்சமாக கம்மியாகிட்டும் இருக்குது. பட் இட்ஸ் ஓகே சார். ஏன்னா நீங்கள் சொல்லும்போது திருமணம் நிக்கா ஆகலாம், வாகேஸ்வரவா, அமரகாவியம், இந்த மாதிரி நிறைய லவ் சாங்ஸாக வந்து ஒரு கட்டத்தில் நீங்கள் பயங்கரமாக பண்ணிட்டுருந்தீங்க. லவ் சாங்ஸ் அந்த சமயத்தில் வந்து எல்லாமே ஜிப்ரான் தான் பண்ணியிருப்பாருன்ற ஒரு உணர்வு வந்து இருந்திருக்கும். ஸோ இப்போ வந்து சாங்ஸே படங்களில் ரொம்ப கம்மியாக இருக்குது பொதுவாகவே. ஸோ அது லவ் சாங்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குல்ல சார்? ஸோ இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து விளையாடுறதுக்கான ஏரியாவாக இருக்கா? இல்லை அது மேஜராக ஆயிடுச்சு. என்னன்னா இப்போது சாங்ஸை நம்பி ஃபில்ம்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் போய் டேரக்டர்ஸ் ஃபில்ம்ஸ், ரைட்டர்ஸ் ஃபில்ம்ஸ் எல்லாமே வரும்பொழுது அவங்களுக்கு சாங் நீட் இருந்தால் வைக்கிறாங்க, சாங் நீட் இல்லைன்னா வைக்கல, அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன வெயிட் பண்ணணுன்னா ஒன்று நான் வந்து லவ் சாங்ஸாக இருக்கிற மாதிரி படங்களுக்கு நான் வெயிட் பண்ணணும், இல்லை இந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை மியூசிக் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வெயிட் பண்ணோம். இது ரெண்டுமே வராதப்போ நமக்கு எது கிடைக்குதோ அதில் நம்ம 6 அடிச்சிடணும். ஸோ தட்ஸ் வாட் நான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ. ஓகே, ஸோ நிறைய படங்கள் வந்து படம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் உள்ளே வரீங்க, இன்க்ளூடிங் குரங்கு படம்னு சொன்னீங்க. சமீபமாக எந்த ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இந்த படத்துக்கு நான் மியூசிக் பண்ணுறேன்னு சொன்னீங்க?
ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே உள்ள ஆன்போர்ட் ஆன படம்? அப்படின்னா இப்போ ரீசெண்டாக ஐ வுட் சே துருவன்னு ஒரு ஸ்கிரிப்ட், அது ரமேஷ்னு டைரக்டர் அண்ட் விக்ரம் பிரபு. ஓ இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, இப்போ நான் சொல்லாமான்னு எனக்கு தெரியல. ஓகே. பட் அது வந்து எனக்கு ரொம்ப பிகாஸ் ஏன்னா நம்ம இது சாரி ராட்சசனில் ஒன்று பார்த்தோம், அப்புறம் போர் தொழிலில் ஒன்று பார்த்தோம். அது த்ரில்லர் ஆஸ்பெக்ட்ல. த்ரில்லர் ஆஸ்பெக்ட், இது த்ரில்லர் தான். த்ரில்லர் தான். ஓகே. பட் இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும்போது ஓ வா ஓகே, இது கொஞ்சம் ஏதோ ஒன்று புதுசாக ஒன்று ஆட் ஆகுது ஒரு கலர்னு படித்த உடனே நம்ம சைன் பண்ணலாம்னு பண்ணது. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு படம் வந்து பயங்கர சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா, நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி ஒரு த்ரில்லர் படம், ஒரு படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அது ஆக்டர்ஸ்க்கு இருக்கும், தொடர்ந்து த்ரில்லர்ஸாக வரும். ஒரு போலீஸ் படம் பண்ணிட்டாங்கன்னா தொடர்ந்து மியூசிக் டைரக்டர்ஸ்க்கும் அந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு அப்படிதாங்க ஆச்சு. ஒரு பாயிண்ட்ல ஒரே சைக்கோ தீம், சைக்கோ 1 ஃபிலிம், சைக்கோ 2, சைக்கோ ஃபோல்டர் போட்டு நான் வச்சிருப்பேன். ஸோ பட் அதுக்கப்புறம் தான் ஒரு பாயிண்ட்ல சைக்கோ த்ரில்லர் பண்ண வேண்டாம் அப்படின்னு ரொம்ப ஆடாக இருந்தேன். அப்படி இருந்து 2 ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. வேற விஷயம் அது ஆக்சுவலி இருக்கு, அது இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட மைண்ட் தாட் ப்ராசஸ் எப்படி சார் இருக்கும்? ஏன்னா நான் சைக்கோ படம்னு மட்டும் சொல்ல, ஃபுல்லாக நீங்கள் ஒரு 4-5 லவ் படம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 4-5 த்ரில்லர் படம் பண்ணுறீங்க, இல்லை ஒரு 4-5 ஹாரர் படம் பண்ணுறீங்க. அப்படின்னும் போது ஒரே டைப் ஆஃப் ஜானர்ஸ், டிஃப்ரெண்ட் கதை, ஆர்டிஸ்ட் வேற, மேக்கிங் வேற, டைரக்டர் வேற, பட் ஒரே ஜானர்ஸ்ன்னும் போது உங்கள் மூளை அதுக்குள்ளேயே தானே சுற்றிட்டு இருக்கும். இல்லை ஆமாம், அது பெரிய ஒரு மாட்டிக்கிறதா இல்லை. நான் இந்த வெரைட்டிஸ் ஆஃப் ஃபில்ம்ஸ் எடுக்கிறதுக்கு ரீசனும் அதுதான். ஓகே. பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் முன்னாடி பேசிகிட்டு இருந்தோம், பட் திரும்ப சொல்கிறேன். இப்போது துணிவு கேட்டுட்டு யாராவது ஒருத்தங்க உத்தம் வில்லன் கேட்டுட்டு, இல்லை ராட்சசன் கேட்டுட்டு, இப்போ குரங்குபேட்டல் கேட்டால் உங்களுக்கு எல்லாமே வேறு 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 மாதிரி. ஸோ அது வந்து கான்ஷியஸான டெசிஷன் தான். ஏன்னா இந்த மாதிரி மாட்டிக்கூடாது, பிகாஸ் நமக்கு ஒரு பிரேக் வேணும்ல. நம்ம ஒரே டே மானிட்டர்னஸாக போகும்போது டக்குன்னு வேற ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு நம்ம திரும்ப வரும்போது ஒரு பர்செப்ஷன் ஒன்று கிடைக்கும். ஸோ அது அப்படி நீங்கள் அலைன் பண்ணல, அந்த மாதிரி பிளான் பண்ணலைன்னா கண்டிப்பாக மாட்டிடும். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே சேச்சுரேஷன் ஹிட் ஆகிட்டு ஓ இவர் அப்படி தான்ப்பா அப்படின்னு ஒரு செல்ல தெளிடும். ஓகே ஓகே. ஸோ நடுவில் நிறைய தெலுங்கு படங்கள் பண்ணிட்டீங்க. இப்போ ஹண்ட்னு ஒரு படம், அமிகோஸ் பண்ணீங்க. ஸோ சாஹோக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படங்கள் அங்கேருந்து வந்திருக்குன்னு எடுத்துக்கலாமா சார்? ஆமாம், இல்லை சாஹோக்கு முன்னாடி நான் ஒரு டெலிபரேட்டாக ஒரு பிரேக் ஒன்று எடுத்தேன். பிகாஸ் ஏன்னா லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஒன்று மேஜராக 2017 ஐ தாட் நான் எங்கேயும் மூவ் பண்ணல. ஓகே. பிகாஸ் கம்போசிங்னா ஃபாரினுக்கு, கம்போசிங்னா ஹைதராபாத். நான் சொன்னேன் இல்லை நான் இங்கே தான் இருக்க போகிறேன், சென்னையில் விருகம்பாக்கம், அதுவும் சாட்டர்டே சண்டே ஒர்க் பண்ண மாட்டேன், நைட்டு 8-9 மணிக்கு மேலே ஃபோன் எடுக்க மாட்டேன். இதுதான் என்னோட லைஃப் ஸ்டைல். காலையில் 5 மணிக்கு கூப்பிடுங்க, நான் வரேன். ஓகே. ஸோ இதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு இது எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. வந்து அப்போ தான் நான் தெலுங்கு படங்கள் நீங்கள் கம்போசிங்க வருவீங்களா, இல்லை நான் வரமாட்டேங்க, நான் பண்ணேன். ஸோ அப்படியாச்சு. பட் இப்போ வந்து மறுபடியும் அவங்க இப்போது கொஞ்சம் ஓகே நம்ம சொல்கிறத கொஞ்சம் கேட்போன்னு அந்த டேர்ம்ஸ்க்கு வராங்க. இப்போ கூட பாலிக்கு கம்போசிங் கூப்பிட்டாங்க, தெலுங்கு கூப்பிட்டாங்களா சார்? நான் வரல. ஸோ ஐ திங்க் அதனால தான். பட் மற்றபடி இந்த டேர்ம்ஸ்குள்ளே ஒர்க் பண்ணுற, பட் இப்போ ஓரளவுக்கு எல்லாருமே கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க, டைரக்டர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ். இப்போ தெலுங்கு படங்கள் ஒர்க் பண்ணும்போது எப்படி சார் இருக்குது? ஏன்னா அங்கே வந்து இன்னமும் சாங்ஸ் ஒரு 5 சாங் 6 சாங்குன்றது கம்பல்சரி, அதே மாதிரி ஸ்டண்ட்டும். ஸோ அவங்க பேட்டர்ன் வந்து மாறவே இல்லை, ஆனால் அப்டேட் ஆகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு விஷயத்துலையும். இல்லைங்க, அது தெலுங்கு படம் ஒர்க் பண்ணுறது ஒரு லக்ஸரி. புரியுது சார். ஓகே. இல்லை எல்லா சைட்லேயுமே பிகாஸ் அவங்க ஒரு டியூன் அனுப்பிச்சோடனே இங்கே வந்து வேறு மாதிரி இருக்கும். என்னங்க இந்த பிஜிஎம்மில் நீங்கள் போட்டது வந்து ஒயிட் ஷாட் கேட்குது, ஏதாவது நம்ம ரூம்குள்ளே தான் இருக்கும் அப்படிலாம். அங்கே வந்து அவங்க கேட்குறதே ஜிபி பேர் என்ன நீங்கள் இத்தினோண்டா இருக்குது, பெருசாக பெரிய சவுண்ட். ஸோ அதனால் அது ஒரு பெரிய லக்ஸரி ஒன்று இருக்குது. பட் ஆனால் அதுக்கான பே ஆஃபும் இருக்குது. ஓகே. ஏன்னா இங்கே வந்து டேரக்டர் ஒருத்தர் தான் டியூன் ஓகே பண்ணுறாரு. மேக்ஸிமம் சம்டைம்ஸ் ஹீரோ கிட்ட போகும், ப்ரொடியூசர் வந்து ஒரு கமெண்ட் சொல்லுவார், டேரக்டர் வந்து அவருக்கு இக்னோர் பண்ணிக்கலாம், இல்லை நான் சொல்கிறது தான் சொல்லிக்கலாம். பட் அங்கே வந்து ஒரு 10-12 பேர் இருக்கும். ஸோ அப்படியே ஒரு தடவை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, என்னையும் அதில் சிசி போடுவாங்க. ஒரு 12 பேர், ப்ரொடியூசர் ஒய்ஃபோட தங்கச்சி ஹஸ்பண்ட். சொல்ற மாதிரி பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர். இல்லை உண்மையில அப்படிதான் இருக்கும். அப்போ டேரக்டர், அசோசியேட் டேரக்டர், அப்புறம் போன படத்தில் அவர் எடிட்டரு, இந்த படம் வேற எடிட்டரு, இப்படிலாம் பயங்கர ஒரு லிஸ்ட் இருக்கும். அப்புறம் கமெண்ட்ஸ் வந்து இருக்கும்,
பட் ஆனால் அல்டிமேட்லி அதுக்கான ப்ளஸ்ஸும் இருக்குது, மைனஸ், அந்த லக்ஸரி இருக்குது. ஆனால் ஏசி ரூமில் உட்காந்து கும்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆனா இப்ப நீங்க மியூசிக்கலா சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். ஆனா தெலுங்குல படம் பண்ண போற டைரக்டர்ஸ் வந்து இந்த விஷயத்த சொல்றாங்க. இப்ப ப்ரொடியூசர்கிட்ட சொல்லுங்க, அப்ப ப்ரொடியூசரோட ஒய்ஃப்ட்ட சொல்லுங்க, இல்ல ஹீரோவோட ஒய்ஃப்ட்ட சொல்லுங்க, அவங்களோட தம்பிகிட்ட சொல்லுங்க அப்படின்னு லிட்டரலா அஜித் சார் சொல்றாரு, மாமன் மைத்துனன் அந்த மாதிரிதான் இருந்தது. ஆனா மியூசிக்காவும் இவ்வளவு விஷயங்கள் நடக்குன்றது இப்ப நீங்க சொல்லிதான் நான் கேட்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா, இது என்னோட பெர்செப்ஷன்ல இப்போ ஐ ஃபீல் தட் நான் பர்சனலி எல்லா ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசி இன்ட்ராக்ட் பண்ண வரைக்கும் தமிழில் நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் இப்படி தான் ப்ரொடியூசர்ஸ் நான் சொல்ல. பட் தமிழில் வந்து சில ப்ரொடியூசர்ஸ் பண்ணும்போது நான் இவ்வளோ போட்டிருக்கேன், நமக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரணும், இது வந்து பிரேக் ஈவன் ஆகும், தேட்ரு, அப்புறம் ஓடிடி, இப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க. இந்த ஒரு ஆங்கிளே தெலுங்கு ப்ரொடியூசர்ஸ் யாருமே என்கிட்ட பேசினதே இல்லை. ஓகே, இந்த நான் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரணும், இதை பேசவே மாட்டாங்க. பட் ஆனால் அவங்ககிட்ட என்னென்னா அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து அவங்களுக்கு ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் போகிற மாதிரியோ, ஒரு திருவிழா போகிற மாதிரியோ. ஓகே, ஓகே, அதை வந்து ரியலி என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இந்த 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 ட்ரிப் அவங்க எல்லாத்துக்கும் அனுப்புகிறாங்கல்ல, அதுவுமே இட்ஸ் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. ஓகே, ஏன்னா நான் ஒரு படம் எடுக்கிறேன், அது என் ஃபேமிலியாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுறோம். ஸோ எனக்கு இது ஃபஸ்ட்டு இது ரொம்ப கிளாஷ் ஆச்சு. இது வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நமக்கு ஒரு க்ரியேட்டிவ் திமுறை ஒன்று இருக்கும்ல. நான் மியூசிக் டைரக்டர், நான் சொல்கிறது நீங்கள் எப்படி பண்ணலாம், இத்தனை பேர் அவங்க தப்புன்னு சொல்லிட்டா நான் எப்படி அதை மாற்றணுமா. பட் அப்புறம் தான் எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு, அவங்க எல்லாருமே அதை என்ஜாய் பண்ணுறாங்க. ஜிப்ரான் ஒரு டியூன் அமைச்சிருக்காரு கேளுங்க அப்படின்னு. அப்புறம் அவர் வந்து இந்த இடத்துல ஆனால் அவரோட பாட்டு பாருங்களேன், அவர் அந்த படத்தில் ஒரு வயலின் ஆட் பண்ணார்ல, அது மாதிரி இங்கே கொண்டு வரலாமா. ஸோ அவங்க மைண்ட் செட்குள்ளே போய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கொஞ்சம் டைம் ஆச்சு. இப்போ அது தெரியும் போது இப்போ ஐம் லைக் ஓகே, இப்படி தான் அது இருக்குது. பட் ஆனால் அவங்க இது வரைக்குமே காஸ்ட் பற்றியோ இட்ஸ் அவங்க வந்து ஐ ஃபீல் தட் நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்ஸ் அளவுக்கு ஒரு 6 பேர் 7 பேர் இருப்பாங்க. யூவி கிரியேஷன்ஸ் கூட அடிக்கடி கொலாபரேட் பண்ணுறேன். they make films because they enjoy the process, not for the gains. சரி, இப்போ என்ன தெலுங்கு படங்களை ஒர்க் பண்ணுறீங்க? ஆமாம், இப்போ யூவி கிரியேஷன் சர்வானந்த் ஃபில்ம் ஒன்று போயிட்டுருக்கு. இன்னும் 2 ப்ராஜெக்ட்ஸ், ஒரு நியூ கம்மர் ஒன்று, அப்புறம் அல்லு சிரீஷ் படம். ஸோ இப்போ தமிழ் சினிமாவோட மியூசிக்கல் எவல்யூஷன்றது எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க சார்? குறிப்பாக அந்த லாக்டவுனுக்குலாம் அப்புறமா. இல்லை, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நல்ல சாங் ஹிட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகலைன்னா. பட் என்னென்னா இண்டிபெண்டன்ஸ் சீன் வந்து நான் வாகேஸ்வரோட டைம்லேருந்தே சொல்லிட்டு இருந்து இண்டிபெண்டன்ஸ் சீன் பிக்கப் ஆகணும். இன்ஃபேக்ட் ஒரு இன்டர்வியூவில் சொன்னேன், இண்டிபெண்டில் ஒரு சாங் ஹிட் ஆகும், அந்த சாங்கை ஃபிலிமில் வாங்கி பிளேஸ் பண்ணுவாங்கன்னு. பட் ஐ திங்க் ஜோர்தா லைக் நடந்துச்சு. அது நடந்துச்சு. அதுக்கு முன்னாடி பிரபுதேவா சார் ஒரு படத்துல வந்து ஒரு இந்த படம் ஒரு பாட்டு. ஆமா, கரெக்ட். செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி பாடின பாட்டு ஒன்று அந்த படத்துல இருந்தது. இப்போ ஐ திங்க் இப்போ அந்த இது கட்சி சேர கூட வரலாம் பிக்கெட். ஸோ அது இட்ஸ் நான் ரொம்ப ஹெல்த்தியாக பார்க்குறேன். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இப்போ நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ போலீஸ் படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது டானாக்காரன் பார்க்கும்போது ஒரு புதுசாக இருந்துச்சு. போலீஸ் படங்கள்லேயே புது ஆஸ்பெக்டில் கதை சொன்ன படம். இப்போ நீங்கள் டானாக்காரன் ஸ்கிரிப்டை படிக்கும்போது உங்களுக்கு தோண விஷயம் என்ன? இல்லை, எனக்கு வந்து அந்த ஒரு சீனுக்காக தான் நான் டானாக்காரன், நம்ம சில படம் கதை ஃபுல்லாக கேட்போம், பட் ஒரு விஷயம் வந்து இந்த ப்ராஜெக்ட் நம்ம பண்ணியே ஆகணும்னு தோண வைக்கும். அது வந்து அந்த ஃப்ளாஷ்பேக். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க அப்பா லிவிங்ஸ்டன் சார். ஆமாம். ஸோ என்னோட பர்சனல் லைஃப்பில் ஒரு சின்ன பெயின்ஃபுல்லான விஷயங்கள் ஒன்றும் இருக்குது, அதை லேட்டர், அது இப்போ வேண்டாம். பட் ஐம் ஜஸ்ட் எனக்கு வந்து அந்த அப்பாக்கும் பையனுக்குமான அந்த கனெக்ஷன், அந்த சீன் வாஸ் லைக், அது முடித்த உடனே நம்ம கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறோம். பிகாஸ் அந்த ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அதுதான் ஒவ்வொரு படத்துலையும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாட்டு இருக்கும், அதுதான் டிசைட் பண்ணும் இந்த ப்ராஜெக்டில் நம்ம இருக்கணும் அப்படின்னு. அது குரங்கு பெடலுக்கும் நடந்துச்சு. ஏன்னா இதுலேயும் அப்பா எமோஷன் இருக்கு. ஆமாம், அதுதான் உங்களை கனெக்ட் பண்ணுது. ஆமாம் ஆமாம், கண்டிப்பாக. ஓகே 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 சார். சார் இப்போ இந்த ஓடிடிலாம் வந்ததுக்கப்புறம் வெப் சீரிஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு விஷயமா இருக்குல்ல சார்? ஸோ இது ஒரு பெரிய ஒரு 4 படம் பண்ணதுக்கான வேலைகள் வந்து இதுக்கு தேவைப்படுது அப்படின்ற விஷயங்கள்லாம் மியூசிக் கம்போசர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு டயரிங் ப்ராசஸாகவும் மாறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வெப் சீரிஸோட இதை பற்றி பேசலாம் சார். ஓகே. இல்லை, எனக்கு வெப் சீரிஸ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஒரே விஷயம் அதான், இந்த மாதிரி ஒரு விஷயம், பிகாஸ் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 3 படங்களுக்கு
போடுற ஒரு எஃபர்ட் வந்து ஒரு வெப் சீரிஸை எடுத்துக்குது. அண்ட் அட் த சேம் டைம் அது ஒரு ஓடிடிக்குள்ளே மாட்டிக்கும் போது அந்த நீங்கள் போடுற எஃபர்ட்டுக்கும் அதுக்கான ரீச்சுமே அவ்வளோ நீங்கள் ஒரு கால்குலேஷனாக ஸ்டாட்டிஸ்டிக்ஸாக போட்டு பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் பீப்புள் அதை பார்க்குறது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ எனக்கு அதை தாண்டி அந்த ப்ராஜெக்ட் கூட நம்ம கூட ஒரு கனெக்டிவிட்டி அப்படினால எனக்கு அந்த மாதிரி ரெண்டுமே அந்த என்னோட ஃப்ரீக்வன்சிக்குள்ளே எதுவும் இன்னும் ப்ராப்பராக மேட்ச் ஆகலை. ஸோ அதனால நான் அந்த பக்கம் போகாமல் இன்னும் ஃபுல்லாக போகல. ஓகே 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 சார். சார் வினோத் சாரோட நீங்கள் தொடர்ந்து ட்ராவல் பண்ணனால நடுவில் அந்த ப்ராஜெக்ட் கமல் சாரோட அனௌன்ஸ் பண்ண அந்த ப்ராஜெக்ட் வந்து நடக்கிறதா இருந்தது. அப்புறம் அது இப்போதைக்கு ஹோல்டுன்ற மாதிரியான தகவல் வந்தது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சா? அது ஏதாவது ஷேர் பண்ணலாம், ஏன்னா அது ஹோல்டுன்றனால அதை நான் கேட்குறேன். எதுவும் நான் சொல்லுவதாக இல்லை, ஏன்னா எனக்கு தெரியல. எனக்கு என்ன நடக்குதுன்னு, பிகாஸ் நானும் வினோத்தும் அடிக்கடி பேசிப்போம். இதை தவிர சார் சமீபமாக உங்களை பற்றி ஒரு நியூஸ், போட் படத்துக்காக சிம்புதவன் சார் டைரக்ஷனில் நீங்கள் கம்போஸ் பண்ண போட் படத்துக்காக ஒரு கானா பாட்டு, அந்த கானா பாட்டை சுதா ரகுநாதன் மேம் வச்சு பாட வச்சிருக்கீங்க அப்படின்றது, அது அந்த நியூஸை பார்க்கும்போதே எப்படி இது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. அந்த பாட்டு எப்போ வரும்ன்ற ஒரு ஈகர்னஸ் இருக்குது. எப்படி தோணுச்சு உங்களுக்கு? அவங்க கர்நாடிக் சிங்கர் கம்ப்ளீட்டாக இதுக்கு அதுக்கும் இல்லை, இது ஃபுல் கிரெடிட் சிம்புதேவன் அவருக்கு தான் போவேன். ஏன்னா அவர் தான் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், படத்து பிரகாரம் ஒரு கர்நாடக இசை நல்லா தெரிஞ்ச ஒரு ஒரு கேர்ள் வந்து மெட்ராஸ் ஸ்லாங்கில் ஒரு குத்து சாங், ஓகே மெட்ராஸ் ஸ்லாங்கில் ஒரு குத்து சாங் பாடுறதா. ஏன்னா அவங்க வந்து ஒருத்தங்களை இம்ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஓகே ஸோ அப்படிங்கும்போது நான் சொன்னேன், இல்லைங்க இது செம்ம விஷயமா இருக்குது, பயங்கர எக்ஸைட் ஆகிட்டேன். பிகாஸ் ஏன்னா குத்து பண்ண போகிறோன்னா அது யூஷுவல், ராகத்தில் குத்து பண்ண போகிறோன்னா அது ஏதோ யூனிக்காக இருக்குன்னு சார் அப்போவே எனக்கு ஆகுது. இப்போ ஒரே டியூன் தான் போட்டோம், ரொம்ப காம்ப்ளிகேஷன்லாம் இல்லை. பட் அது ஆக்சுவலி ரொம்ப நல்ல. அண்ட் சுதா ரகுநாதன் மேம் வந்து பழைய ஒரு இன்டர்வியூவில் வந்து என்னோட இவர் டீமில் இருக்க கோல் தேவராஜ் அவர் தான் சொன்னார், யாரை பாட வைக்கலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவர் சொன்னால், இல்லை சுதா ரகுநாதன் மேம் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க குத்துப்பாட்டு பாடணும்னு ஆசை, ஓகே அப்படின்னா அப்போது அவங்க தான் கரெக்டான ஆள் சொல்லி எனக்கு போனோம். அவங்க வித்தவுட் லிட்டர்லி அவங்க நோ சொல்லிடுவாங்கன்னு. பட் அவங்க இன்னும் குழந்த மாதிரி நான் பாடுறேன் ரெக்கார்டிங் அப்போ பார்த்தீங்கன்னா இது ஓகேவா இது ஓகேவா, நான் கரெக்டாக குத்து மாதிரி பாடுறேன்னா, ஆனால் நீங்கள் குத்து மாதிரி பாட வேணாம், நீங்கள் உங்களை மாதிரி பாடு. அது எனக்கு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. சூப்பர் சார். தமிழில் நாங்கள் மறுபடியும் உங்ககிட்ட வந்து திருமணம் நிக்கா மாதிரி, அமரகாவிய மாதிரி ஒரு பக்கா லவ் சாங் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். உத்தம வில்லன் பற்றிலாம் நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் நிறைய பேசியிருக்கீங்க, அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் பற்றி, உத்தம வில்லனோட விஷயங்கள்லாம் பற்றி. இல்லை, உங்களுக்கு மெயினாக லவ் சாங் சொன்னதுனால சித்தார்த் அவரோட நெக்ஸ்ட் ஃபிலிம் அதில் ஆல்மோஸ்ட் லைக் எட்டு லவ் சாங், ஐ மீன் 2 குத்துப்பாட்டு பட் 6 லவ் சாங். சூப்பர். அந்த மாதிரி அது நானும் அப்போ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லவ் ஆல்பம்னு ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். அந்த சூப்பர் சார். ஸோ அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள்.